ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு குட்டி ப்ளாகுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஊருக்கு போக ரெடி ஆகிட்டோங்க. அதுக்கு முதல்ல வீடு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஊருக்கு போகும்போதே ஃபிஷ் மார்க்கெட் போனோங்க. ஃபிஷ் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வெஜிடபிள் வாங்கிட்டு தான் ஊருக்கு கிளம்பணும். சரியான க்ரௌட்ங்க, ஏன்னா சித்திரை புத்தாண்டு தானே, அதனால் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 2 மணி ஆச்சுங்க. போயிட்டு சாப்பிட்டு அதுக்கடுத்து அவங்களோட வேலை கொஞ்சம் இருந்துச்சு, சின்ன சின்ன வேலைகள் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேங்க. இது அடுத்த நாள் எடுத்த ப்ளாக். காலையில் 7 மணிக்கெல்லாம் எழும்பிட்டோங்க. எழும்பி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டு அதுக்கப்புறம் வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிருந்தேங்க. ரொம்ப காடு வளர்ந்துருந்துச்சிங்க. தங்கச்சி உங்களுக்கும் வேலைக்கு போகிறனால க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரைஸ், கேரட், லீக்ஸ், எக், காளான் எல்லாம் பொரிச்சு போட்டு ஃப்ரைட் ரைஸ் தாங்க செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க வேலைங்களுக்கு போயிட்டாங்க. என்ன பெரிய வேலைன்னா விளையாடுறது தாங்க. தங்கச்சி வீட்டில் நாய், பூனை எல்லாம் இருக்குங்க. அதோட நம்ம பிள்ளைங்களும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடு தங்கச்சிக்கு சொந்தமானது இல்லைங்க. எங்கள் தம்பி சூப்பர்வைசர் எஸ்டேட்டை பார்த்துக்கிறனால இந்த வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய வீடுங்க, பழைய காலத்து வீடு. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது. எல்லாமே போயிட்டு சுற்றி பார்த்து வந்தாச்சுங்க. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. லன்ச் ஃப்ரைட் ரைஸ், எல்லோ ரைஸ் இருந்துச்சு, சிக்கன், பருப்பு கறி, கஜு கறி ஆக்கியிருந்தாங்க, பப்படம் போச்சிருந்தாங்க. சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் டைம் வீட்டுக்கு மேல் சைட் போனோம். மேலே நிலத்தை எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. தேயிலை நடுறதுக்கு மரத்துங்களில் பெலாக்காவெல்லாம் நல்லா வந்துருந்துச்சிங்க. அதுலேயே ஒரு காய் பிடுங்கிட்டு அப்படியே பள்ளத்துக்கு வந்துட்டோம். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. காலையிலே எலும்பி பெலாக்காலாம் வெட்டி கறி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொட்டி தாங்க சுட்டுக்கிட்டோம். பிள்ளைங்க போயிட்டு வெளியில் தாங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. பாயொன்று விரித்து கறி ரொட்டியெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. தங்கச்சிட்டு பூனை குட்டி போட்டிருக்குங்க. நம்ம பிள்ளைங்க அதை இருக்க விடாமல் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. பெரியம்மாவை பார்க்குறதுக்கு அங்கே போயிட்டோம். எங்களோட மாமா ஒன்று லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே போயிட்டு சாப்பிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இது தாங்க பெரியம்மா வீடு. பெரியம்மாவும் பெரியப்பாவும் அக்காவும் தான் இருந்தாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிருந்தோம். சின்னவங்கன்னா அங்கேயும் போயிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. டீயெல்லாம் ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்பணும். அடுத்த நாள் காலையிலே வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிட்டு தாங்க போயிருந்தோம். டிப் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கதவெல்லாம் திறந்து அந்த பேட் ஸ்மெல் வரும் தானே, கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருந்துட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து வரும்போதே மரக்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது சீத்தாப்பழம், இதுவும் தேங்காயும் வாழைப்பழமும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது.
ஊர்லேருந்து வரும்போது எங்களோட மகள் வந்து வாழை இலை வெட்டிட்டு வந்தாங்க. அதில் தாங்க இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேன். சோறும் முருங்கைக்காய் சொதியும் கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாருமே வாழை இலையில் தாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.